தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவதூறு மட்டும் பரப்பிட்டு போகல, ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு. நாம கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டாரு. நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்களும் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேரில் தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வடமாநிலங்களை தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார்.